வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அத்தியாயம் 65 ஸ்வஸ்வசக்த்யாவிஷ்கரணம் அவரவர் சக்தியை வெளியிடுவது. பஞ்சஷஷ்டிதமः சர்கः 65வது சர்க்கம். ஸ்வஸ்வசக்த்யாவிஷ்கரணம் அவரவர் சக்தியை வெளியிடுவது. அதாங்கத வச்ச ஸ்ருத்வா சர்வே தே வானரோத்தமாः ஸ்வம் ஸ்வம் கதௌ சமுத்சாஹம் ஆஹுஸ்தத்ர யதாக்ரமம். கஜோ கவாக்ஷோ கவயः ஷரபோ கந்தமாதனः மைந்தश्च द्विविधश्चैव सुषेणो जाम्बवांस्तथा. अथ अपொழுது गजः गजन् गवाक्षः गवाक्षन् गवयः गवयन् शरभः शरभन् गन्धमादनः गन्धमादनन् मैन्दः मैन्दन् द्विविधः द्विविधन् सुशेषणः सुशेषणन् जाम्बवान् च जाम्बवन्तरुं तथा அப்படியே தே அந்த சர்வே எல்லா வானரோத்தமாக ஏவ வானர உத்தமர்களும் அங்கத வச்சக அங்கதன் வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு தத்ர அந்த கதௌ கடத்தலின் விஷயத்தில் ஸ்வம் ஸ்வம் தன் தன் சமுத்சாகம் பூர்ண சக்தியை யத்தாக்கிரமம் ச வரிசை கிரமமாயே ஆஹுஹு சொன்னார்கள். அப்போது கஜன் கவாக்ஷன் கவயன் சரபன் கந்தமாதனன் மைந்தன் த்விவிதன் சுசேஷணன் ஜாம்பவந்தரும் அப்படியே அந்த எல்லா வானரோத்தமர்களும் அங்கதன் வார்த்தையை கேட்டு அந்த கடத்தலின் விஷயத்தில் தன் தன் பூர்ண சக்தியை வரிசை கிரமமாயே சொன்னார்கள். ஆபபாஷே கஜஸ்தத்ர ப்ளவேயம் தசயோஜனம் गवाक्षो योजनान्याः गमिष्यामीति विंशतिम्. तत्र तरुणத்தில் गजः गजन् दशयोजनं 10 யோஜனை ப்ளவேயம் தாண்டுவேன் என்று ஆபபாஷே சொன்னான். கவாக்ஷः கவாக்ஷன் விம்சதிம் 20 யோஜனானி யோஜனைகளை கமிஷ்யாமி இதி கடப்பேன் என்று ஆக சொன்னான். அத்தருணத்தில் கஜன் 10 யோஜனை தாண்டுவேன் என்று சொன்னான். கவாக்ஷன் 20 யோஜனைகளை கடப்பேன் என்று சொன்னான். கவயோ வானரஸ்தத்ர வானராம்ஸ்தானுவாச்சः त्रिंशतं तु गमिष्यामि योजनानां प्लवङ्गमाः. तत्र तरुणத்தில் கவயः கவயன் என்னும் வானரः வானரன் தான் அந்த வானரான் வானரர்களை பார்த்து ப்ளவங்கமாக வானரர்களே யோஜனானாம் யோஜனைகளின் त्रिंशतं तु 30 கமிஷ்யாமி நான் கடப்பேன் என்று வாச்சக சொன்னான். கான் அத்தருணத்தில் கவயன் என்னும் வானரன் அந்த வானரர்களை பார்த்து வானரர்களே யோஜனைகளின் 30 நான் கடப்பேன் என்று சொன்னான். கான் शरभो वानरस्तत्र वानरांस्तानुवाचः 40 गमिष्यामि योजनानां प्लवङ्गमाः. शरभः शरभन् என்ற வானரः வானரன் தான் அந்த வானரான் வானரர்களை பார்த்து
தத்ர அத்தருணத்தில் ப்ளவங்கமாக வானரர்களே யோஜனானாம் யோஜனைகளின் சத்வாரிம்ஷத் 40 கமிஷ்யாமி நான் கடப்பேன் என்று உவாச்ச சொன்னான். ஹாகான் சரபன் என்ற வானரன் அந்த வானரர்களை பார்த்து அத்தருணத்தில் வானரர்களே யோஜனைகளின் 40 நான் கடப்பேன் என்று சொன்னான். கான் வானராம்ஸ்தான் மகாதேஜா அப்ரவீத் கந்தமாதனः யோஜனானாம் கமிஷ்யாமி 50 ந சம்சயः. தான் அந்த வானரர்களை பார்த்து மகா தேஜஸ்வியான கந்தமாதனன் யோஜனானாம் யோஜனைகளின் 50 கமிஷ்யாமி தாண்டுவேன். சம்சயா தூ சந்தேகமே இல்லை என்று அப்ரவீத் சொன்னான். அந்த வானரர்களை பார்த்து மகா தேஜஸ்வியான கந்தமாதனன் யோஜனைகளின் 50 தாண்டுவேன் சந்தேகமே இல்லை என்று சொன்னான். மைந்தஸ்து வானரஸ்தத்ர வானராம்ஸ்தானுவாச்சः யோஜனானாம் பரம் ஷஷ்டிம் அஹம் ப்ளவித்துமுத்ஸஹே. தத்ர அத்தருணத்தில் மைந்தன் என்ற வானரன் தான் அந்த வானரர்களை பார்த்து அஹம் பரம் து நான் எப்படியாவது யோஜனானாம் யோஜனைகளின் ஷஷ்டிம் 60 ப்ளவித்தும் தாண்ட உத்ஸகே சக்தி உள்ளவன் ஆகின்றேன் என்று உவாச்ச சொன்னான். ஹாகான் அத்தருணத்தில் மைந்தன் என்ற வானரன் அந்த வானரர்களை பார்த்து நான் எப்படியாவது யோஜனைகளின் 60 தாண்ட சக்தி உள்ளவன் ஆகின்றேன் என்று சொன்னான். கான் ததஸ்தத்ர மகாதேஜா த்விவித பிரத்யபாஷத கமிஷ்யாமி ந சந்தேஹः 70 யோஜனான்யஹம். ततः अप्पाल महातेजस्वियान द्विविधन तत्रम விஷயத்தில் அஹம் நானோவென்றால் 70 யோஜனானி யோஜனைகளை கமிஷ்யாமி கடப்பேன் சந்தேகா ந சந்தேகமில்லை என்று பிரத்யபாஷத்தை சொன்னான். அப்பால் மகா தேஜஸ்வியான த்விவிதன் அவ்விஷயத்தில் நானோவென்றால் 70 யோஜனைகளை கடப்பேன் சந்தேகம் இல்லை என்று சொன்னான். சுசேஷனஸ்து ஹரிஸ்ரேஷ்டः प्रोक्तवान् कपि सत्तमान् 80 யோஜனானாம் து ப்ளவேயம் ப்ளவகேஸ்வராः. ஹரிஸ்ரேஷ்டः வானரஸ்ரேஷ்டனான சுசேஷணன் கப்பி சத்தமான் வானர சிரேஷ்டர்களை பார்த்து ப்ளவகேஸ்வராக வானரேஸ்வர்களே யோஜனானாம் யோஜனைகளின் 80 தோ 80 தோ என் மட்டில் ப்ளவேயம் கடப்பேன் என்று புரோக்தவான் சொன்னான். வானர சிரேஷ்டனான சுசேஷனன் வானர சிரேஷ்டர்களை பார்த்து வானரேஸ்வரர்களே யோஜனைகளின் 80 என் மட்டில் கடப்பேன் என்று சொன்னான். தேஷாம் கதய தாம் தத்ர சர்வாம்ஸ்தான் அனுமான்ய ச ததோ விருத்தமஸ்தேஷாம் ஜாம்பவான் பிரத்யபாஷத. தேஷாம் அவர்களுக்கு விருத்ததமக மிக முதியோராகிய ஜாம்பவான்
கதையதாம் சொல்லிக் கொண்டிருக்கிற தேஷாம் அவர்களுடைய தான் அந்த சர்வான் எல்லாவற்றையும் அனுமான்யே கௌரவித்து ததா பின்னர் தத்ர அந்த சந்தர்ப்பத்திற்கு பிரதிச்ச அனுகுணமானபடியே அபாஷத பேசினார். அவர்களுக்கு மிக முதியோராகிய ஜாம்பவான் சொல்லிக் கொண்டிருக்கிற அவர்களுடைய அந்த எல்லாவற்றையும் கௌரவித்து பின்னர் அந்த சந்தர்ப்பத்திற்கு அனுகுணமானபடியே பேசினார். பூர்வமஸ்மாக்கமப்யாசேத் கஷ்சித் கதே பராக்கிரமः தே வயம் வயசப் பாரம் அனுப்ராப்தாஸ்ம சாம்பிரதம். பூர்வம் முற்காலத்தில் அஸ்மாக்கமப்பி எமக்கும் கஷ்சித் மனதிற்கு எட்டாத கதி பராக்கிரமக வேகமுள்ள பலம் ஆசீத்திருந்தது. தே அந்த வயம் நாம் சாம்பிரதம் இப்பொழுது வயசக வயதின் பாரம் மறு கரையை அனுப்ராப்தாஸ்ம அடைந்துவிட்டோம். முற்காலத்தில் எமக்கும் மனதிற்கு எட்டாத வேகமுள்ள பலம் இருந்தது. அந்த நாம் இப்பொழுது வயதின் மறு கரையை அடைந்து விட்டோம். கிம் தூ நைவம் கதே சக்யம் இதம் காரியம் உபேக்ஷிதும் யதர்த்தம் கபிராஜஸ்ச ராமஸ்ச கிருத நிச்சயா. ஏவம் கதே இந்த ஸ்திதியை அடைந்திருக்கையில் எந்த அர்த்தம் பிரயோஜனத்திற்காக கபிராஜாச்ச வானர அரசரும் ராமஹாச்ச ஸ்ரீராமரும் கிருத்த நிச்சயோ பிரதிஜை செய்து கொண்டார்களோ இதம் அந்த இந்த காரியமானது உபேக்ஷித்தும் புறக்கணிப்பதற்கு கிம் தோ எப்படியும் ந சக்கியம் முடியாததே. இந்த ஸ்திதியை அடைந்திருக்கையில் எந்த பிரயோஜனத்திற்காக வானர அரசரும் ஸ்ரீராமரும் பிரதிஜை செய்து கொண்டார்களோ அந்த இந்த காரியமானது புறக்கணிப்பதற்கு எப்படியும் முடியாததே. சாம்பிரதம் காலமேதேன யகதிஸ்தாம் நிபோதத நவதிம் யோஜனானாம் து கமிஷ்யாமி ந சம்சயः. சாம்பிரதம் தற்சமயம் காலபேதேன காலபேதத்தினால் யா எந்த கதிஹி வேகமோ தாமதை நிபோதத சொல்ல கேளுங்கள். தோ இப்பொழுதும் யோஜனானாம் யோஜனைகளின் நவத்திம் 90 கமிஷ்யாமி கடப்பேன். சம்சயா ந சந்தேகமில்லை. தற்சமயம் காலபேதத்தினால் எந்த வேகமோ அதை சொல்ல கேளுங்கள். இப்போதும் யோஜனைகளின் 90 கடப்பேன். சந்தேகமில்லை. தாம்ஸ்தோ சர்வான் ஹரிஷ்ரேஷ்டான் ஜாம்பவான் புனரப்ரவீத் நக்கல்வேத்த பதேவாசேத் கமனே மே பராக்கிரமः. தானந்த ஹரிஷ்ரேஷ்டான் வானரத் தலைவர்கள் சர்வான் தோ எல்லாரையும் பார்த்து ஜாம்பவான் ஜாம்பவான் புனகா பின்னும் அப்ரவீத் சொன்னார். கமனே கமனத்தில் மே எனது பராக்கிரமः ஏவ பராக்கிரமமோ ஏதாவத் கலோ எவ்வளவு தானாவென்பது ந ஆசீத் இல்லை. அந்த வானர தலைவர்கள் எல்லாரையும் பார்த்து ஜாம்பவான் பின்னும் சொன்னார். கமனத்தில் எனது பராக்கிரமமோ எவ்வளவு தானாவென்பது இல்லை. மயா மகாபலேஷ்சைவ யஜ்ஞே விஷ்ணு சனாதனः
பிரதக்ஷிணீகிருதபூர்வம் கிரமமாணஸ்திரிவிக்ரமः பூர்வம் முன்பு மகாபலியின் யஜ்ஞே யாகத்தில் திரிவிக்ரமஹா திரிவிக்ரம ரூபமடைந்த கிரமமானக எங்கும் நிறைந்த சனாதனக சாஸ்வதரான விஷ்ணு ஏவ ஸ்ரீ விஷ்ணு பகவானே மயாச்ச என்னாலேயே பிரதக்ஷிணீகிருதः பிரதக்ஷிணம் செய்யப்பட்டார். முன்பு மகாபலியின் யாகத்தில் திரிவிக்ரம ரூபமடைந்த எங்கும் நிறைந்த சாஸ்வதரான ஸ்ரீ விஷ்ணு பகவானே என்னாலேயே பிரதக்ஷிணம் செய்யப்பட்டார். ச இதானீமஹம் விருத்தः ப்ளவனே மந்த விக்ரமः யௌவனே ச ததாசீன்மே பலமப்ரதிமம் பரைः. சஹ அஹம் அந்த நான் இதானீம் இப்பொழுது விருத்தः கிழவன் ப்ளவனே தாண்டுவதில் மந்த விக்ரமக குறைந்த பலமுள்ளவன் ததா அப்பொழுது யௌவனே ச வாலிபத்திலோ பரையி இதரர்களால் அப்பிரதிமம் ஒப்புயர்வில்லாத பலம் மே எனக்கு ஆசீத்திருந்தது. அந்த நான் இப்பொழுது கிழவன் தாண்டுவதில் குறைந்த பலமுள்ளவன் அப்பொழுது வாலிபத்திலோ இதரர்களால் ஒப்புயர்வில்லாத பலம் எனக்கு இருந்தது. सम्प्रत्येतावतीं शक्तिं गमने तर्कयाम्यहं नैतावता च संसिद्धिः कार्यस्यास्ये भविष्यति. गमने தாண்டுவதில் சம்பிரதி தற்சமயம் ஏதாவதீம் இவ்வளவு சக்திம் ச சக்தியைத்தான் அகம் நான் தர்க்கயாமி காண்கிறேன். அஸ்ய இந்த காரியஸ்ய காரியத்தினுடைய சம்சித்திகி பூர்ணமான சித்தி ஏதாவதா இதனால் ந பவிஷ்யத்தே உண்டாக மாட்டாது. தாண்டுவதில் தற்சமயம் இவ்வளவு சக்தியைத்தான் நான் காண்கிறேன். இந்த காரியத்தினுடைய பூர்ணமான சித்தி இதனால் உண்டாக மாட்டாது. அத்தோத்தரம் உதாரார்த்தம் அப்ரவீத் அங்கதஸ்ததா அனுமான்ய மகாப்ராஜ்ஞோ ஜாம்பவந்தம் மகாகபிம். மகாப்ராஜ்ஞக பேரறிவுள்ள அங்கதன் மகாகபிம் வானரர்கள் எல்லோருக்கும் தலைவரான ஜாம்பவந்தம் ஜாம்பவந்தரை அனுமான்ய ஸ்தோத்திரம் செய்து உதாரார்த்தம் கம்பீரமான பொருள் நிறைந்த உத்தரம் பதிலை ததா அப்பொழுது அத பின்வருமாறு அப்ரவீத் சொன்னான். பேரறிவுள்ள அங்கதன் வானரர்கள் எல்லோருக்கும் தலைவரான ஜாம்பவந்தரை ஸ்தோத்திரம் செய்து கம்பீரமான பொருள் நிறைந்த பதிலை அப்பொழுது பின்வருமாறு சொன்னான். அஹமேதத் கமிஷ்யாமி யோஜனானாம் சதம் மஹத் நிவர்த்தனேது மே சக்திः ஸ்யான்ன வேத்தி ந நிஷ்சிதம். அகம் நான் ஏதத் இந்த மகத் பெரிதான யோஜனானாம் யோஜனைகளின் சதம் 100 கமிஷ்யாமி தாண்டுவேன். தோ ஆனபோதிலும் நிவர்த்தனே திரும்புவதில் மே எனக்கு சக்தி சியாத்திருக்குமா நவா இராதா இதி என்று ந நிஷ்சிதம் நிச்சயமாய் தெரிந்ததாக இல்லை. நான் இந்த பெரிதான யோஜனைகளின் 100 தாண்டுவேன். ஆன போதிலும் திரும்புவதில் எனக்கு சக்தி இருக்குமா இராதா என்று நிச்சயமாய் தெரிந்ததாக இல்லை. தமோவாச்ச ஹரிஸ்ரேஷ்டோ ஜாம்பவான் வாக்கிய கோவிதः
ஞாயதே கமனே சக்திஸ்தவ ஹர்ருக்ஷசத்தமா. ஹரிஸ்ரேஷ்டக வானரர்களுக்கு முக்கியரான வாக்கிய கோவிதா பேசுவதில் திறமை வாய்ந்த ஜாம்பவான் ஜாம்பவந்தர் தம் அவனை பார்த்து வாச்ச சொன்னார். ஹர்வியருக்ஷ சத்தம வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் தலைவா, கமனே போவதில் மாத்திரம் சக்தி சக்தி தவ உனக்கு நியாயத்தே ஸ்பஷ்டமாய் தெரிகிறது. வானரர்களுக்கு முக்கியரான பேசுவதில் திறமை வாய்ந்த ஜாம்பவந்தர் அவனை பார்த்து சொன்னார். வானரர்களுக்கும் கரடிகளுக்கும் தலைவா, போவதில் மாத்திரம் சக்தி உனக்கு ஸ்பஷ்டமாய் தெரிகிறது. காமம் சத சஹஸ்ரம் வா ந ஏஷ விதிருச்யதே யோஜனானாம் பவான் சக்தோ கந்தும் பிரதி நிவர்த்தித்தும். யோஜனானாம் யோஜனைகளின் சத சஹஸ்ரம் 100,000 வாயுதுவுமன்றி காமம் எவ்வளவானாலும் கந்தும் போவதற்கும் பிரதி நிவர்த்தித்தும் திரும்புவதற்கும் பவான் நீ சக்தா சமர்த்தன் ஆன போதிலும் ஏஷக இது விதி நியாயமாக ந உச்சத்தே சொல்லப்படவில்லை. யோஜனைகளின் 100,000 இதுவுமன்றி எவ்வளவானாலும் போவதற்கும் திரும்புவதற்கும் நீ சமர்த்தன் ஆன போதிலும் இது நியாயமாக சொல்லப்படவில்லை. நஹி பிரேஷயேத் அத்தத் ஸ்வாமி பிரேஷ்ய கதஞ்சன பவத்தாயம் ஜனசர்வஹ பிரேஷ்ய ப்ளவக சத்தமா. தாத்த குழந்தாய் பிரேஷயித்தா அனுப்ப வேண்டியவனான சுவாமி எஜமானன் பிரேஷ்யா தூதன் ஆதல் ந கதஞ்சன எவ்விதத்திலும் இல்லை. நிச்சயம் ப்ளவக சத்தம தாண்டுபவர்களில் சிறந்தவனே. அயம் இந்த சர்வகா எல்லா ஜனக ஜனமும் பவதா உன்னால் பிரேஷ்யக அனுப்ப உரியது. குழந்தாய் அனுப்ப வேண்டியவனான எஜமானன் தூதன் ஆதல் எவ்விதத்திலும் இல்லை. நிச்சயம் தாண்டுபவர்களில் சிறந்தவனே, இந்த எல்லா ஜனமும் உன்னால் அனுப்ப உரியது. பவான் கலத்ரமஸ்மாக்கம் ஸ்வாமி பாவே வியவஸ்திதः ஸ்வாமி கலத்ரம் சைன்யஸ்ய கதிரேஷா பரந்தப. தஸ்மாத் கலத்ரவத்தத்ர பிரதிபால்ய சதா பவான். சுவாமி பாவே எஜமான ஸ்தானத்தில் வியவஸ்திதா ஏற்படுத்தப்பட்ட பவானி அஸ்மாக்கம் எங்களுடைய கலத்ரம் பலத்த கோட்டை பரந்தப சத்ரு சம்ஹாரகா. சுவாமி எஜமானன் சைன்யஸ்ய சைன்யத்திற்கு கலத்ரம் கோட்டை. ஏஷா இது கதிஹி கிரமம். தஸ்மாத் ஆகையால் பவானி ததா எப்பொழுதும் கலத்ரவத் கோட்டையைப் போல் தத்ர அந்த ஸ்திதியில் பிரதிபால்யக பாதுகாக்கப்பட வேண்டியவன். யஜமான ஸ்தானத்தில் ஏற்படுத்தப்பட்ட நீ எங்களுடைய பலத்த கோட்டை. சத்ரு சம்ஹாரகா யஜமானன் சைன்யத்திற்கு கோட்டை. இது கிரமம். ஆகையால் நீ எப்பொழுதும் கோட்டையைப் போல் அந்த ஸ்திதியில் பாதுகாக்கப்பட வேண்டியவன். अपि चैतस्य कार्यस्य भवान् मूलम् अरिन्दम मूलम् अर्थस्य संरक्ष्यम् एष कार्ये विदाम्नयः. अपि च மேலும் ஏதஸ்ய இந்த காரியஸ்ய காரியத்திற்கு அறிந்தம பகைவர் ஏறி
பவான் நீ மூலம் ஆதாரவேர் அர்த்தஸ்ய பிரயோஜனத்திற்கு மூலம் ஆதாரவேர் சம்ரக்ஷ்யம் செவ்வையாய் காப்பாற்றப்பட வேண்டியது ஏஷகா இது காரியவிதாம் நூலரி புலவர்களின் நயகா கொள்கை. மேலும் இந்த காரியத்திற்கு பகைவர் ஏரே நீ ஆதாரவேர் பிரயோஜனத்திற்கு ஆதாரவேர் செவ்வையாய் காப்பாற்றப்பட வேண்டியது இது நூலரி புலவர்களின் கொள்கை. மூலே சதி சித்தியந்தே குணா புஷ்பஃபலாதயः மூலே ஆதாரவேர் சதி இருந்தால்தான் புஷ்பஃபலாதயः புஷ்பம் பழம் முதலிய குணாः பலன்கள் சித்தியந்தி சித்திக்கின்றன. ஆதாரவேர் இருந்தால்தான் புஷ்பம் பழம் முதலிய பலன்கள் சித்திக்கின்றன. தத்பவானஸ்ய காரியஸ்ய சதனே சத்ய விக்ரம புத்தி விக்ரம சம்பன்னோ ஹேதுரத்ர பரந்தபா. தத் ஆகவே சத்ய விக்ரம சத்ய பராக்கிரமமுள்ளவனே பரந்தப சத்ருக்களை சம்ஹரிப்பவனே அஸ்ய இந்த காரியஸ்ய காரியத்தின் சாதனே சாதனையில் அத்ர இவ்விடத்தில் புத்தி விக்ரம சம்பன்னக புத்தியும் பராக்கிரமமும் நிறைந்த பவான் நீயே ஹேது கருவி. ஆகவே சத்திய பராக்கிரமமுள்ளவனே சத்ருக்களை சம்ஹரிப்பவனே இந்த காரியத்தின் சாதனையில் இவ்விடத்தில் புத்தியும் பராக்கிரமமும் நிறைந்த நீயே கருவி. குருஷ்ச குருபுத்திரஷ்ச த்வம் ஹி ந கபி சத்தமா பவந்தம் ஆஸ்ரித்ய வயம் சமர்த்தா ஹ்யர்த்த சாதனே. கபி சத்தம வானர சிரேஷ்டனே த்வம் நீ நகா எங்களுக்கு குரு அரசன் ச அதுவுமன்றி குரு புத்திரக அரசனின் புத்திரன் பவந்தம் ஹி உன்னையே ஆஸ்ரித்ய ச துணை கொண்டுதான் அர்த்த சாதனை காரியத்தை முடித்து கொள்வதில் வயம் ஹி நாங்களும் சமர்த்தாக வேண்டிய யோக்கியதை உடையவர்கள் ஆகிறோம். வானர சிரேஷ்டனே நீ எங்களுக்கு அரசன் அதுவுமன்றி அரசனின் புத்திரன் உன்னையே துணை கொண்டுதான் காரியத்தை முடித்து கொள்வதில் நாங்களும் வேண்டிய யோக்கியதை உடையவர்கள் ஆகிறோம். உக்தவாக்கியம் மகாப்ராஜ்யம் ஜாம்பவந்தம் மகாகபிः பிரத்யுவாச்சோத்தரம் வாக்கியம் வாலி சூணோரதாங்கதः. அத இங்கு உத்தரம் அதின்மேல் வாலி சூணுகு வாலி புத்திரனான மகாகபிகி பெரும் வாணரனான அங்கதः அங்கதன் மகாப்ராஜ்யம் பேரறிவுடைய உக்தவாக்கியம் இவ்வாறு கோரியே ஜாம்பவந்தம் ஜாம்பவந்தரை பார்த்து வாக்கியம் ஒரு மொழியை பிரத்யுவாச்ச பதிலாக உரைத்தான். இங்கு அதின்மேல் வாலி புத்திரனான பெரும் வாணரனான அங்கதன் பேரறிவுடைய இவ்வாறு கோரிய ஜாம்பவந்தரை பார்த்து ஒரு மொழியை பதிலாக உரைத்தான். யதேனாஹம் கமிஷ்யாமி நான்யே வானர புங்கவாः புனக்கல்வேதமஸ்மாபிः காரியம் பிராயோபவேஷனம். அஹம் நான் ந கமிஷ்யாமி போகாது ஒழிவேன் யதியாகில் அந்யே வேறு வானர புங்கவாக வானர சிரேஷ்டர்கள் ந இல்லை அஸ்மாபிஹி நம்மால் புனக எப்படியாவது
காரியம் செய்யத்தக்கது இதம் இந்த பிராயோபவேஷனம் கொலோ பட்டினி கிடந்து உயிர் துரத்தலே. நான் போகாது ஒழிவேனாயில் வேறு வானர சிரேஷ்டர்கள் இல்லை. நம்மால் எப்படியாவது செய்யத்தக்கது இந்த பட்டினி கிடந்து உயிர் துரத்தலே. நஹ்யக்ருத்வா ஹரிபதேஹ சந்தேஷம் தஸ்ய தீமதः தத்ராபி கத்வா பிராணானாம் பஷ்யாமி பரிரக்ஷணம். ஏனென்றால் தஸ்யே அந்த தீமதः சிறந்த புத்தியுடைய ஹரிபதேஹே வானர வேந்தனின் சந்தேஷம் கட்டளையை அக்ருத்வா செய்து முடிக்காமல் கத்வா சென்று தத்ராபி அங்கேயும் பிராணானாம் உயிருக்கு பரிரக்ஷணம் சேதம் வராத சாவதானத்தை ந பஷ்யாமி நான் அறியவில்லை. ஏனென்றால் அந்த சிறந்த புத்தியுடைய வானர வேந்தனின் கட்டளையை செய்து முடிக்காமல் சென்று அங்கேயும் உயிருக்கு சேதம் வராத சாவதானத்தை நான் அறியவில்லை. சே பிரசாதே சாத்யர்த்தம் கோபே ச ஹரிரீஸ்வரः அतीत्य தஸ்ய சந்தேஷம் விநாசோ கமனே பவேத். சஹா அந்த ஹரிஹி வானரர் பிரசாதேச்ச அருளிலும் கோபேச்ச கோபத்திலும் அத்தியர்த்தம் மிதம் மிஞ்சியதை ஈஸ்வரக செய்யக்கூடியவர். ஈயாதலால் தஸ்ய அவருடைய சந்தேஷம் கட்டளையை அதீத்திய மீறி கமனே போவதில் விநாசக நாசம் பவேத் விளையும். அந்த வானரர் அருளிலும் கோபத்திலும் மிதமிஞ்சியதை செய்யக்கூடியவர். ஆதலால் அவருடைய கட்டளையை மீறி போவதில் நாசம் விளையும். தத்யதா ஹ்யஸ்ய காரியஸ்ய ந பவத்யன்யதா கதிஹ தத்பவானேவ திருஷ்டார்த்தः சஞ்சிந்தயித்துமர்ஹதே. தகையாலஸ்ய இந்த காரியஸ்ய காரியத்தின் கதி முடிவு அந்யதா கேடாய் ந பவதி யதா முடியாத வண்ணம் எதுவோ தத் அதை திருஷ்டார்த்தக காரியத்தின் முடிவு தெரிந்தவரான பவானேவ நீங்கள்தான் சஞ்சிந்தயித்தும் தீர்காலோசனை செய்ய அருகதி வேண்டும். ஆகையால் இந்த காரியத்தின் முடிவு கேடாய் முடியாத வண்ணம் எதுவோ அதை காரியத்தின் முடிவு தெரிந்தவரான நீங்கள்தான் தீர்காலோசனை செய்ய வேண்டும். சோங்கதேன ததா வீரः பிரத்யுக்த ப்ளவகர்ஷபः ஜாம்பவானுத்தரம் வாக்கியம் ப்ரோவாச்சேதம் ததோங்கதம். ததா அப்பொழுது வீரக வீரரான ப்ளவகர்ஷபக வானரர்களுள் சிறந்த சகா அந்த ஜாம்பவான் ஜாம்பவந்தர் அங்கதேன அங்கதனால் பிரத்யுக்தக இவ்வாறு பதில் சொல்லப்பட்டவராய் ததக அதிலிருந்து அங்கதம் அங்கதனை பார்த்து இதம் பின்வரும் வாக்கியம் வாக்கியத்தை உத்தரம் பதிலாய் புரோவாச்ச சொன்னார். அப்பொழுது வீரரான வானரர்களுள் சிறந்து அந்த ஜாம்பவந்தர் அங்கதனால் இவ்வாறு பதில் சொல்லப்பட்டவராய் அதிலிருந்து அங்கதனை பார்த்து பின்வரும் வாக்கியத்தை பதிலாய் சொன்னார். அஸ்ய தே வீரகார்யஸ்ய ந கிஞ்சித் பரிஹீயதே ஏஷ சஞ்சோதயாம்யேனம் யக்கார்யம் சாதயிஷ்யதி. வீர ஓ வீர, தே உனது அஸ்ய இந்த காரியஸ்ய காரியத்திற்கு கிஞ்சித் கொஞ்சமும் ந பரிஹீயதே குறைவராது யஹா எந்த ஏஷா இவன் காரியம் காரியத்தை
சாதயிஷ்யதி சாதிப்பானோ ஏனம் இவனை சஞ்சோதயாமி வருந்தி கேட்கின்றேன். ஓ வீரா, உனது இந்த காரியத்திற்கு கொஞ்சமும் குறைவராது. எந்த இவன் காரியத்தை சாதிப்பானோ இவனை வருந்தி கேட்கின்றேன். ததப் பிரவீரம் ப்ளவதாம் வரிஷ்டம் ஏகாந்தமாஸ்ரித்ய சுகாபவிஷ்டம் சஞ்சோதயாமாச ஹரிப்ரவீரோ ஹரிப்ரவீரம் ஹனுமந்தமேவ. ததா தைன்மேல் ஹரிப்ரவீரா, வானரர்களுக்குள் பெரியவர், ஏகாந்தம் ஒரு தனி இடத்தை ஆசிரித்து அடைந்து சுக்கோபவிஷ்டம் சுகமாய் வீற்றிருந்து பிரவீரம் மிக பலிஷ்டராயும் ப்ளவதாம் தாண்டுபவருள் வரிஷ்டம் சிறந்தவரும் ஹரிப்ரவீரம் வானர வீரருமான ஹனுமந்தம் ஏவ ஹனுமாரையே சஞ்சோதயாமாச வேண்டிக் கொண்டார். அதின்மேல் வானரர்களுக்குள் பெரியவர் ஒரு தனி இடத்தை அடைந்து சுகமாய் வீற்றிருந்து மிக பலிஷ்டராயும் தாண்டுபவருள் சிறந்தவரும் வானர வீரருமான ஹனுமாரையே வேண்டிக் கொண்டார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தா காண்டே பஞ்சஷஷ்டிதமः सर्गः.